நான் பிறந்து வளர்ந்த வீடு இன்னைக்கு ஒரு பொதுமக்களுக்கான நூலகமாக மாறி இருக்குது. இதனுடைய நோக்கம் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். நல்ல தீவிரமாக வாசித்தாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேலை வாங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வேலையை நல்லா செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குறிப்பாக கல்வியில் இருக்கக்கூடிய சுகத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துறது இதனுடைய இரண்டாவது நோக்கமாக இருக்கிறது. ஒரு படிப்பில் குறிப்பாக அறிவியலை தெரிந்து கொள்வது, தமிழ் மொழியை தெரிந்து கொள்வது, ஆங்கில மொழியில் சரளமாக பேசுவதெல்லாம் மிகப்பெரிய சுகம் என்பதை சிறுவர்கள் சிறுமிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களாகவே படித்து விடுவார்கள். நம்ம அவங்களை படிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மட்டும் இல்லாமல் இன்றைக்கெல்லாம் கூகுளில் எது தெரியாமல் இருந்தாலும் உடனே தெரிந்து கொள்ள முடியும். ஆர்வம் தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்குது. எங்கே ஆர்வம் வைக்கணும்னு இருக்குது. பொழுதுபோக்கு இதில் ஆர்வம் இருக்குது, சினிமாவில் ஆர்வம் இருக்குது, கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்குது. ஆனால் அறிவியலில் ஆர்வம் குறைவு, பொருளாதாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் குறைவு, கணிதத்தை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது. ஒரு மொழியை சிறப்பாக கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் கூட குறைஞ்சி போச்சு. எனவே அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த நூலகம் பயன்படும் நினைக்கிறோம். இது இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த வீட்டில் படித்து தான் நான் டிகிரி படித்து பிறகு பிஜி படித்து ஐபிஎஸ் தேர்வாயிருக்கிறேன். இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு அது போன்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கும் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது இந்த நூலகத்தினுடைய இன்னொரு நோக்கமாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்தமானது மாணவ மாணவிகள் அறிவியல் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் அறிவியலுக்கு தான் நிறைய மரியாதை இருக்குது. வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்களில் நிறைய இடங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமது பிள்ளைகள் அறிவியல் ஆர்வம் காட்டி அவங்க பிற்காலத்தில் பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்கன்னா அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு கூட கிடைக்க வாய்ப்புண்டு. எனவே ஒரு இளைஞன் இங்கே படித்து நோபல் பரிசு, ஒரு மாணவி இங்கே படித்து நோபல் பரிசு பெற்றாருங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுபோல் சிந்தனையாளர்கள் உலகமே இன்றைக்கி மாறி இருக்கிறது காரணம் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள், படைப்பாற்றல் உள்ளவர்கள். அது அறிவியலில் படைப்பாற்றல், பொருளாதாரத்தில் படைப்பாற்றல், கலையில் படைப்பாற்றல், இது போன்ற படைப்பாற்றல்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த நூலகம் பயன்பட வேண்டும் நினைக்கிறோம். ஒருவேளை ஒரிஜினல் திங்கர்ஸ், அதாவது அடிப்படையாக சிந்திக்கக்கூடிய பெரிய மனிதர்கள்